அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஆர்பி உதவி பேராசிரியர் அப்ஜெக்ஷன் டிராக்கர் ஓபன் ஆகிடுச்சு. உங்களுடைய ஒவ்வொரு மார்க்கும் உங்க எதிர்காலத்தையே மாத்த போகுது. அதனால எந்த மாதிரியான புத்தகங்களை நீங்க ரெஃபரன்ஸா காட்டணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். டிஆர்பி விதிமுறைப்படி நீங்க ஒரு கேள்வியை சேலஞ்ச் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க கொடுக்கிற ஆதாரம் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆக மட்டும்தான் இருக்கணும். உங்க பாடப்பிரிவுல தேசிய அல்லது சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பேராசிரியர்கள் எழுதின பாட புத்தகங்களை நீங்க பயன்படுத்தலாம். இரண்டாவதா, அரசு பல்கலைக்கழகங்கள் வெளியிட்ட பாட புத்தகங்கள் அல்லது தொலைதூர கல்வி நிறுவன புத்தகங்கள் மிகச்சிறந்த ஆதாரங்களாக கருதப்படும். இது தவிர NCERT மற்றும் SCERT பாட புத்தகங்களை நீங்க தாராளமா ஆதாரமா காட்டலாம். இங்க நீங்க மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சந்தையில கிடைக்கிற சாதாரண தேர்வு வழிகாட்டி புத்தகங்கள், கோச்சிங் சென்டர் வழங்கிய நோட்ஸ் அல்லது விக்கிபீடியா தகவல்கள் போன்றவற்றை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவற்றை வைத்து நீங்க ஆட்சேபனை தெரிவித்தால் உங்க கோரிக்கை உடனடியாக நிராகரிக்கப்படும். அதனால சரியான புத்தகங்களை தேடி பிடிச்சு அப்ளை பண்ணுங்க. ஆதாரங்களை அப்லோட் செய்யும் போது சில முறைகளை நீங்க சரியா பின்பற்றணும். முதல்ல அந்த புத்தகத்தோட முகப்பு பக்கம், அதாவது டைட்டில் பேஜ் இருக்கணும். அதுல ஆசிரியர் பெயர் மற்றும் பதிப்பகத்தின் விவரங்கள் தெளிவாக தெரியணும். அடுத்ததா, எந்த பக்கத்துல சரியான விடை இருக்கோ அந்த பக்கத்தை தெளிவாக ஸ்கேன் செய்யணும். அதுல குறிப்பிட்ட விடையை மட்டும் ஹைலைட் செய்து காட்டினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இவை அனைத்தையும் ஒரு PDF கோப்பாக மாத்தி நீங்க பதிவேற்றம் செய்யணும். நண்பர்களே, கொடுக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் சரியான புத்தக ஆதாரங்களோடு உங்க ஆட்சேபனைகளை தெரிவியுங்கள். ஒரு மதிப்பெண் கூட உங்க பணி வாய்ப்பை தீர்மானிக்கும் என்பதால் இதில் மிகவும் கவனமாக இருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். வெற்றி பெறப்போகும் வருங்கால அரசு பேராசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.